அமிர்தபுரியில் அம்மாவின் 71வது பிறந்தநாள் கொண்டாட்டம் எளிமை மற்றும் ஆன்மீகத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மகேஸ்வரா குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வயநாடு நிலச்சரிவு மற்றும் பிற பேரிடர்களில் உயிர் பிழைத்தவர்களுக்காக அம்மா பிரார்த்தனைகளை நடத்தினார். இந்நிகழ்வில் அம்மா வயநாட்டில் பேரிடர் மீட்புக்காக 15 கோடி ரூபாயை உதவித்தொகையாக வழங்கினார். அம்மாவின் பிறந்தநாள் செய்தி இன்றைய உலகில் அன்பு மற்றும் பொறுமையின் அவசியத்தை வலியுறுத்தியது. போர்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளின் அச்சத்தில் நாம் வாழும் இன்றைய உலகில் உண்மையான மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பது நமது கையில்தான் உள்ளது என அம்மா கூறினார். വേദങ്ങളിൽ ഒരു പ്രാർത്ഥനയുണ്ട്. എല്ലാ രാജ്യങ്ങളിലും സംസ്കാരങ്ങളിലും വിശ്വാസങ്ങളിലും പെടുന്നവർക്ക് വേണ്ടിയുള്ള ഒരു പ്രാർത്ഥനയാണത്. ജനങ്ങൾക്കെല്ലാം സമാധാനം ഉണ്ടാകട്ടെ, ഭരണാധികാരികൾ ന്യായമായ മാർഗത്തിലൂടെ ലോകത്തെ ഭരിക്കട്ടെ, സകല ജീവരാശികൾക്കും സുഖം ഭവിക്കട്ടെ, അറിവും വിവേകമുള്ളവരും സത്യത്തിൻ്റെ മാർഗത്തിൽ ചരിക്കുന്നവരും സുഖമായിരിക്കട്ടെ, യഥാസമയം മഴയും വെയിലും ലഭിക്കട്ടെ, ഭൂമി സസ്യങ്ങളാൽ പുഷ്ടിപ്പെടട്ടെ, നിർധനർ സമ്പന്നരായി തീരട്ടെ, അറിവുള്ളവർ നിർഭയരായി തീരട്ടെ, അങ്ങനെ ലോകത്തിന് മുഴുവൻ സുഖം ലഭിക്കട്ടെ. முதலில் மற்றவர்களின் வலியை புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்படுவதன் மூலம் அமைதி மற்றும் சமத்துவம் நிறைந்த உலகத்தை உருவாக்க முடியும் என்றார். இந்த கொண்டாட்டங்களில் குரு பாதுகா பூஜை மற்றும் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை போன்ற பாரம்பரிய சடங்குகள் இடம்பெற்றன. அம்மாவின் மூத்த துறவி சீடரான சுவாமி அமிர்த ஸ்வரூபானந்தபுரி அவர்கள் அம்மாவின் வாழ்வை பற்றிய தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். Once I asked Amma, how is it possible for you to perform which is seemingly impossible? Things that are seemingly impossible, how is it possible for you to perform them, to do them so effortlessly? That was my question. And Amma's answer was, how are you not able to do it effortlessly? 40 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை அரவணைத்த அம்மாவின் ஈடு இணையற்ற தாய் அன்பை அவர் வலியுறுத்தி கூறினார். அம்மாவின் 71வது பிறந்த நாள் அன்பை பெறுவதை விட அன்பை கொடுப்பதில்தான் அதிக மகிழ்ச்சி உள்ளது என்று அவரது உபதேசத்தை நினைவூட்டுகிறது. உண்மையான அன்பு என்பது அச்சமின்மையிலிருந்து பிறக்கிறது. இந்த அன்பிலிருந்துதான் அனைத்து நற்குணங்களும் வெளிப்படுகின்றன.